பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு மெசேஜ் நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஆண்டோருக்குள்ள நம்மளோட ரிலேஷன்ஷிப், நம்மளோட உறவானது விஷயம் நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது, ஏன்னா இப்போ கடைசி காலத்துல நிறைய விஷயங்கள் நம்ம போர்களை பற்றி கேள்விப்படுறோம், நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அரௌண்ட் த குளோப். ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் ஓடும் போது நம்ம ஆண்டவர் வரும்பொழுது நம்ம ரெடியா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம சில கேள்வி கேட்கும்போது அது நமக்கு தெரியும் நம்ம எவ்வளவு தூரம் இருக்கிறோம் அப்படின்றத. ஸோ அப்படி அந்த ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு வளர்ச்சிக்குள்ள, அவருக்குள்ள இருக்க ஒரு உறவுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம போய் ஆண்டவர்கிட்ட போய் முழங்கா போயிட்டு ஆண்டவர் சில விஷயங்கள் பேசி ஜெபம் பண்ணிட்டு வரோம். அந்த ஜெபத்துல ஒரு சும்மா ஒரு ஏதோ ஒப்பிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு சில விஷயம் மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்திருந்தோம்னா அது ஏதாவது திருப்தி கிடைக்குமா நமக்கு? கண்டிப்பா அது கிடைக்காது. ஏதோ போனோம் ஜெபம் பண்ணோம் வந்தோம் அப்படின்னு. ஆனா நம்ம ஜெபம் பண்ணும்போது சில எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள இருக்கும், சில விஷயங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம கொட்டி சில ஜெபிப்போம். அப்ப ஆண்டவர் அதுக்கு சில விஷயங்கள் நமக்கு உடனே அவர் பதில் கொடுக்கலனாலும் அவர்கிட்ட ஒரு சொல்லிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் நமக்கு கிடைக்கும். பாத்தீங்களா? இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வசன தலைப்பு என்ன அப்படின்னா, எக்ஸ்பீரியன்சிங் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட், கடவுளின் பிரசனத்தை அனுபவிப்பது அப்படின்னு சொல்லி அந்த வசனம். இன்னைக்கு டாபிக்ல இந்த வசனங்களை பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்பாவோட ஒரு பிரசன்ஸ் நமக்குள்ள இல்லை அப்படின்னாவே நம்ம சாதாரண ஏதோ ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு போறோம், ரோட்ல போற ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு போற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஆனா அப்பா கிட்ட நான் ஜெபிக்கும் பொழுது அப்பா என்னோட ஜெபத்தை கேட்கிறாரு, எனக்கு பதில் கொடுக்குறாரு, இல்ல அதுக்கு சில விஷயம் அவர் சொல்றாரு அப்படின்னும் போது எவ்வளவு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியா, சந்தோஷம், சமாதானமா இருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த அழகான அப்பா மகன், அப்பா மகள் அந்தப்பட்ட உறவுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பிரசன்ஸ், அந்த பிரசனத்தை எப்படி நம்ம உணர போறோம், அது எப்படிலாம் இருக்கு வசனத்தின் பிரகாரம் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த விஷயத்த நம்ம பிடிச்சிட்டோவே நமக்கும் கடவுளுக்குள்ள இருக்க அந்த உறவு இன்னும் அதிகமாக ஆகும். இதுக்குள்ள வேற யாரும் நுழைய முடியாது. இந்த உலகத்தை வெறுத்து ஆண்டருக்குள்ள நம்ம போயிடுவோம். உலகத்தின் விஷயங்கள் நம்ம கிட்ட வராது. ஏன்னா அப்பா நம்ம கூட இருக்கிறாரு. அவரோட பிரசனத்துல இருக்கும் பொழுது நம்மளை தொட்டு பார்க்க கூட எவனும் தைரியம் இருக்காது. இன்னைக்கு அந்த கடவுளின் பிரசனத்தை அனுபவிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். எக்ஸ்பீரியன்சிங் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். முதலாவது சங்கீதம் 67 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமென். ஆமென். அப்ப நம்ம இந்த பிரேயர்ல, இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, தேவரீர் எங்களுக்குள் இறங்கி அப்படின்னு வசனம் சொல்றது. இந்த இடத்துல எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசம் பண்ணும் அப்படின்னா என்ன இந்த இடத்துல கேட்கிறாங்க? ஆண்டவரே நீங்க வாங்க, நீங்க எங்களோட இருங்க, உங்க முகத்தை எங்களுக்கு பிரகாசம் பண்ணுங்க, எங்களை பாருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மக்கள் கூப்புறவாக சங்கீதக்காரர்கள் இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? இதே வசனத்தை நம்ம சொல்லும் போது எப்படி இருக்கும்? அப்பா தயவுசெய்து வாங்கப்பா, எங்களுக்குள்ள இறங்குங்கப்பா, நாங்க ஜெபிக்கிறோமே, எறங்கி எங்களுக்கு பதில் கொடுங்களேன், நீங்க ஆசீர்வதிங்களேன், எங்களை உங்க முகத்தை பார்க்கணுமே, எங்களுக்கு பிரகாசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பாவோட அப்பா நம்மளோட பேசணும், நம்ம அதை உணரணும், நம்ம சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நம்ம கேட்டு ரசிச்சு பதில் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசையோட நம்ம கேட்கிறோம். அவரோட பிரசனத்தை நம்ம எதிர்பார்த்து கேட்கக்கூடிய ஒரு வசனமா அந்த இடத்துல இருக்கு. எதற்காக அந்த பிரசனம் வேணும் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு அப்பாவோட பிரசனம் நமக்குள்ள இல்லை. நம்ம ஒரு பக்கம் வாழ்றோம். எப்படி பிரசனம் நமக்குள்ள வரும்? வசனங்களை வாசிக்க வாசிக்க, வசனத்தின் பிரகாரம் நம்ம கேட்டு அதன் பிறகு கீழ்ப்படிஞ்சு நம்ம ஜெபிக்கும் பொழுது அப்பாவோட பிரசனம் எப்பவுமே நம்மளோட கூட இருக்கும். விசுவாசத்தோட நம்ம பற்றுக்கொள்ளணும். ஆனா நம்ம சத்தத்துக்கு கேட்காதபடி, வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி நம்ம வாழ்ந்தோம். இன்னைக்கு ஆண்டவரோட வசனத்துக்கு காது கொடுக்காம உலகத்தின் சத்தத்துக்கு நம்ம காது கொடுத்தோம் அப்படின்னா இந்த பிரசனத்தை உணர முடியாது. அதனாலதான் உங்களுக்கு வசனம் சொல்றது இடத்துல சங்கீதக்காரர் சொல்றாரு, தேவனே பூமியில் உம்முடைய வழியும் அவருடைய வழி அப்படின்னா எப்படி யோசித்து பாருங்க. எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய ரட்சணியமும் விளங்கும்படி தேவரீர் எங்களுக்குள் இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. மல்கியா 3 அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஆமென். ஒரு அருமையான வசனம். அந்த வசனம் வாசிக்கணும்னு கவனிச்சேன்.
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். எப்படி? இன்னைக்கு ஏசப்பா பிள்ளைகள் நம்ம சொல்லிக்கிறோம், இன்னைக்கு ஏசப்பாவோட டிசைபிள்ஸ் நம்ம சொல்லிக்கிறோம். இன்னைக்கு அவருக்கு பயந்து நம்ம வாழ்றோம்னா நம்ம எப்படி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை பேசிக்கொள்ளும் போது கர்த்தர் கவனித்து கேட்பார். அப்ப கவனிச்சு கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளோட கான்வர்சேஷனை கேட்கிறாரு. இன்னைக்கு ஒரு சபைக்கு நம்ம ஒரு ப்ரேயருக்கு வரோம் போறோம், சபையா நம்ம கூடி ப்ரேயருக்குள்ள வரோம் போறோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது நிறைய விஷயம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பேசுவோம். போயிட்டு திருப்பி வராத ஒரு பிரதர்ஸ்டையோ ஒரு சிஸ்டர்ஸ்டையோ கால் பண்ணி, என்ன பிரதர் நீங்க வரல, இன்னைக்கு நல்லா இருந்துச்சு மெசேஜ் அப்படின்னு பேசுவோம். ஒரு நல்ல விஷயங்களை பேசும்பொழுது நமக்கு நல்லா இருக்கும். ஆனா அதே இன்னைக்கு பிரதர் இப்படி நடந்துச்சு, பிரதர் இந்த பிரதர் இப்படி பண்ணாங்க, சிஸ்டர் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு புறணி பேசுற மாதிரி விஷயம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்காரு அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்தணும். ஏன்னா அவர் என்ன பண்றாரு, கர்த்தருக்கு பிரியமானவர்கள் பயந்து ஒருவரோடு பேசிக்கொள்ளும் போது கர்த்தர் கவனித்து கேட்பார். அப்ப அவர் பிரியமானவர்கள் பேசும்போது கர்த்தர் கவனிக்கிறார். அப்ப இன்னைக்கு நான் எனக்கு அப்பா நான் கர்த்தருக்கு பிரியமானவன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாவே இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் கர்த்தருக்கு பிரியமானதை பேச நம்ம ரெடியா இருக்கணும். தவறான விஷயங்களை பேசுறது, அடுத்தவங்களை பற்றி புறணி பேசுறதோ இல்ல தேவையில்லாத விஷயங்களை பேசுறதோ அது கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயமா இருக்கு. அதனால கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இது என்ன பண்றான் என் பையன், என்ன பண்றான் என் மகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கார். நம்மளுடைய வார்த்தையிலையோ நம்மளுடைய சிந்தையிலையோ நம்மளுடைய பார்வையிலையோ நம்மளுடைய செயலையோ எந்த தவறான விஷயம் செய்யாம இருக்கு நல்ல விஷயமா இருக்கும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கு. ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார், நம்மளை பார்த்து கொண்டிருக்கார். ஏன்னா நம்மளோட பாவத்தை நம்ம அறிக்கை பண்ணிட்டோம், நம்மளுடைய பழைய மனுஷத்தை கழட்டி போட்டு புது மனுஷனை ஆண்டவருக்கு முன்பாக நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். தவறுகள் செஞ்சவன உடனே அதுக்கு மன்னிப்பு கேட்டு அதை ரிப்பெண்ட் பண்ணி செய்யாதபடி ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக்குன்னு சொல்லி ஆண்டவருடைய பலத்தை வாங்கி அதை பிரகாரம் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அப்பாவோட பிரசன்ஸ் நமக்கு இல்லாம வேற யாருக்கு இருக்கும்? இன்னைக்கு அப்பா நம்மளோட இருக்கிறார், நம்மளை நேசிக்கிறார், நம்ம பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆனா முக்கியமான விஷயம் அதை விட அவர் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு உண்மையா நம்ம இருக்கணும் அப்படின்றது பார்க்கிறோம். இந்த இடத்துல என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடைய இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்ப பாருங்க, அப்பா ஒவ்வொரு நம்மளுடைய செயலையும் கவனிச்சு பார்த்து கேட்டு கொண்டிருக்க தகப்ப என்ன பண்றாரு, நம்ம நேசிக்கிறாரு. கடைசி காலத்துல என்ன பண்றாரு, அப்பா நம்ம கூட்டு சேர்க்கும் காலத்துல என்ன ஏதுன்னு நம்மளை கவனிச்சு பார்க்கக்கூடிய ஒரு தகப்பனா இருக்கிறார். அப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு பிரசனத்தை தேடி நம்ம நிற்கும் பொழுது, கடவுளின் பிரசனத்தை நம்ம அனுபவிக்கும் போது எப்படி இருக்கு, நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம ப்ராப்பரா செய்யணும் கடவுளுக்கு முன்பாக. இதுல ஏதாவது விஷயம் தவறு செய்யும் பொழுது அப்பா பாக்குறான்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம இதை தவறான விஷயத்துக்குள்ள நம்ம நுழைய மாட்டோம். மத்தேயு 28:20 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்ப இன்னைக்கு கடைசி நாட்கள் வரைக்கும் சகல நாட்கள் நம்மளோட கூட இருக்குன்னு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இது ஒரு கேரண்டியான ஒரு வசனம். எப்படி ஆண்டவர் சொல்றாரு, நான் சகல காலமும் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருப்பேன். எப்ப கூட இருப்பாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் நம்ம கட்டளை எடுத்திருக்காரு. சில விஷயங்கள் என்னென்ன கட்டளை எடுத்திருக்காரு, நமக்கு எதிரா அவர் தான் தேவன் சொல்லியிருக்காரு. அவரை ஒருத்தர் தான் நம்ம கும்பிடணும், வேற எந்த சிலையோ இல்ல வேற விஷயம் நம்ம கும்பிடக்கூடாது. அதே மாதிரி உன்னை பிறர் நேசின்னு சொல்லியிருக்காரு, அன்பை காட்டணும். இந்த விஷயங்கள் அவர் கற்றுக் கொடுத்திருக்காரு. அவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கும் பொழுது அவர் நம்மளை சகல காலத்திலும் நாட்களிலும் முடிவு பெறுந்த வரைக்கும் நம்ம கைவிடாம பாதுகாத்துக் கொள்வேன்னு சொல்லி அப்பா நம்மளுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு இந்த இடத்துல. அப்ப அவரோட பிரசன்ஸ், அதுதான் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னா எப்படி போகாம இருக்காரு? ஆண்டவர் நீங்க எங்க இருக்காரு? நமக்குள்ள இருக்காரு ஆவியானவரா. இன்னைக்கு ஏசப்பா எங்க இருக்காரு? நமக்குள்ள ஆவியானவரா இருக்காரு. நம்ம எங்க இருந்தாலும் நம்மளோட கூட இருக்கிறார். நம்ம ஒருத்தவங்க பேசும்போது நம்மளோட கூட இருக்கிறார். நம்ம தப்பான விஷயம் செய்யறோமா, அப்ப ஆண்டவர் நம்ம வெட்கப்படுத்துறோம், அசிங்கப்படுத்துறோம். அதனாலதான் சொல்றோம், திரும்பியும் நம்ம செய்யும் பொழுது இது என் தகப்பனுக்கு பிடிக்குமா, இது ஏசப்பா சந்தோஷப்படுத்துமா, இல்ல அவர் துக்கப்படுத்துமான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு செய்யும் பொழுது என்ன ஆகுது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம தவறான விஷயத்துக்கு போக மாட்டோம். எப்பொழுதுமே அப்பாவோட பிரசன்ஸ்குள்ளேயே இருப்போம் அப்படின்றத வசனத்தின் மூலம் பார்க்கணும். சரி, The promise of God's presence.
கடவுளின் பிரசனத்தின் வாக்குறுதி. நம்மளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குற, எப்பவுமே நான் கூட இருப்பேன்ப்பா, என் பிரசன்ஸ் உன் கூடயே இருக்கும், என்னோட பிரசன்னம் உன் கூடயே இருக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அது என்னென்ன வாக்குறுதி பார்க்கலாம். யாத்ராகமம் 33 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். இந்த வசனம் நிறைய கார்லயோ சில வண்டிகளையோ ஒட்டிட்டு பார்த்துருக்கோம். ஆனா இந்த வசனம் உண்மையாவே இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்க வசனமா இருக்கு. இன்னைக்கு நம்மளோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் நம்ம இந்த வசனம் வாசிக்கலாம்னாலும் இன்னைக்கு நமக்கு முன்பாக அவர் நமக்கு செஞ்சுருக்க, அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இன்னைக்கு அப்பா நமக்கு முன்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் பாதுகாத்து கொண்டிருக்காரு. அவருக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இதுவும் வாக்குறுதியான வசனம் தானே. இன்னைக்கு வாக்குத்தத்தமா நம்ம சொல்லியிருக்காரு, இன்னைக்கு நான் உன் கூட இருப்பேன்ப்பா, உனக்கு எல்லாத்துக்கும் நான் இளைப்பாறுதல் தருவேன், நீ கவலைப்படாத. நீ எங்க தளர்ந்து நிக்கிறியோ, எங்க நீ நடுங்கி நிக்கிறியோ, எங்க நீ உடைஞ்சு நிக்கிறியோ, உனக்குன்னு உதவி செய்வதற்கு ஆள் இல்லையா, கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம மனுஷங்களை நம்புறதை பார்க்கலும் ஏசப்பா நம்புறது எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு. ஏன்னா அப்பா தானே. அப்பா மகனையோ மகளையோ கைவிட்டுருவாரா? கிடையாது. அப்பா நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமும் கத்துக் கொடுக்குற தேவனா இருக்காரு. நம்மளை வழி நடத்தி கொண்டு போறாரு. இது பாவமான விஷயம் சொல்லி அந்த எல்லாவரையும் கூட்டு போய் காட்டி திருப்பி கூட்டு வரக்கூடிய தகவனா இருக்காரு. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம், அப்பாவோட பிரசனத்தில் எப்படி நம்ம உறுதியா இருக்கிறது, அவரோட பிரசனத்தோடயே எப்படி வாழ்றது, இன்னைக்கு அவருக்குள்ள வாழ்றதா இல்ல அவரை விட்டு வாழ்றதான்றது நம்ம கையில தான் இருக்கு. இன்னைக்கு வசனம் அதான் சொல்லுது. என்ன சொல்றாங்க? என் சமூகம் முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இன்னைக்கு அப்பா நமக்கு இளைப்பாறுதல் தராரு. இன்னைக்கு நம்மளோட இளைப்பாறுதல் எங்கெங்கேயோ நம்ம தேடி கொண்டிருக்கோம். மனுஷங்கள்கிட்ட தேடுறோம், இல்ல மனுஷங்கள் இல்லாம ஒரு நான் லிவிங் திங்ஸ்ட போய் தேடிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு மெஷினையோ இல்ல ஒரு கேட்ஜெட்ஸையோ நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இளைப்பாறுதல் நம்ம தரக்கூடிய ஒரே தகப்பன் யாருன்னா ஏசப்பா தான். இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம அண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டவருடைய பிரசன்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சரி, உபாகமம் 31 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். ஆமென். ஆறுதலான வசனங்கள் ஆண்டவர் கொடுக்குறாருல. இன்னைக்கு நமக்கு எதிராளியான சாத்தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சத்துருவா இருக்கவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன, அப்பா வர வரைக்கும் நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப நமக்கு அப்பா அப்படின்ற தேடி அவருக்கு முன்பாக அந்த ரோட்ல அது போகும்பொழுது நமக்கு எதிராக நிறைய விஷயங்கள் சாத்தாம கொண்டு வருவோம். நம்மளுடைய ஆவியின் கனிகளை சுரண்டி பார்க்குற மாதிரி சில விஷயங்களை கொண்டு வருவோம். எல்லாத்தையும் நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா கஷ்டம். இன்னைக்கு அப்பாவோட பலன் இல்லைன்னா, அதனால ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அப்பாவோட பலன் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பா நடக்க முடியாது. இன்னைக்கு அப்பாவோட பலன் இருந்தா மட்டும்தான் நம்ம ஆண்டவர் வருகை வரைக்கும் நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நமக்கு அவர் கொடுக்கிற வாக்குறுத்தம் என்ன? நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள், தைரியமா இருங்க, அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னுடனே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் போட்டு. இன்னைக்கு நம்மளை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்காரு. அது காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அவருடைய பிரசனம் நம்மளோட இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அவருடைய பிரசனத்தை உணர்ந்தாதான் இந்த வசனத்தை நம்ம உணர முடியும். எப்படி நம்ம உணர முடியும்? வசனங்களை வாசிச்சு அதன் பிரகாரம் நடக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த பிரசனத்தை நம்ம உணர முடியும் அப்படின்றத பார்க்கணும். சங்கீதம் 23 வசனத்தை வாசிக்கலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். இன்னைக்கு சாவின் பயத்துல இருக்கோமா? இன்னைக்கு நம்ம ஐயோ என் பாவத்துல அப்படி இருக்கோமே நம்ம உணர்ந்து கொண்டிருக்கோமா? இல்லைன்னா என் வியாதி நம்மளை அமுக்கி கொண்டிருக்குதா? இன்னைக்கு எப்படிப்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் நம்ம எப்படி சொன்ன மாதிரி பைபிள்ல அத்தனைக்கும் பதில் இருக்கு. இன்னைக்கு வசனம் நம்மளை தேற்றக்கூடிய வசனமா இருக்கு. இன்னைக்கு அப்பா என்ன பண்றாரு? இன்னைக்கு எங்கெங்கயோ நம்ம இருக்கோம், நம்ம மரண பள்ளத்தாக்குல இருந்தாலும் நம்ம பொல்லாப்புக்கு பயப்படாம தேவரீர் என்னோடு கூட இருக்குன்னு சொல்லி உமது கோலும் உமது தடியும் எனக்கு தேற்றுன்னு சொல்லியிருக்காங்க. வசனம் பார்த்தோம். நான் இந்த வசனத்தை எடுத்துட்டு இருக்கும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கோலும் தடியும் அப்படின்னும் போது என்னன்னா சிம்பிள். அதோட மீனிங் பார்த்தோம்னா பைபிள்ல ஸ்பிரிச்சுவல் அதோட மீனிங் பார்த்தோம்னா வசனம் தான். வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது
நம்ம மரண இருள் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் நம்ம பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா தேவரீர் உம்முடைய வசனம், அதாவது உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் அப்படின்றத பார்க்கணும். இதை கொஞ்சம் பைபிள் வசனத்துல வார்த்தையை சொல்லியிருக்காங்களோ அந்த வார்த்தைக்கு வெளியே என்ன மீனிங் சொல்லி நான் சில விஷயம் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த கோலும் தடியும் அப்படின்னா the rod and the staff அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல இருக்கு. the rod and staff அப்படின்னு என்னன்னா, ராடுன்றது ஆடு மேய்ப்பர்கள் ஒரு கம்பு வச்சிருப்பாங்க. இந்த கம்பு எப்படி இருக்குன்னா, இந்த போலீஸ் வச்சிருக்க லத்தி மாதிரி அந்த அளவுக்கு இல்லாம கொஞ்சம் சிறுசா இருக்கும், ஆனா ரொம்ப தடியா இருக்கும். அதோட அந்த கம்போட தலைப்பாகம் ஒரு மொந்தையா தடியா இருக்கும். அதை வச்சு ஒரு அடி அடிச்சாலும் அது அந்த எந்த மிருகமா இருந்தாலும் செத்துருமா. அப்ப ஏன் அந்த ஆடு மேய்ப்பர்கள் அதை வச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஆடுகள் மேய்க்கும் பொழுது ஓநாய்கள் வர நிறைய வரும். அப்ப அந்த தடியை வச்சுதான் அடிப்பாங்க. அப்ப ஒரே அடியில அந்த ஓநாய் மண்டையில பட்டுச்சுன்னா அந்த ஓநாய் அந்த ஸ்பாட்லயே அவுட் ஆயிடும். எதுக்காக இப்படி நம்ம போட்டிருக்காங்க அந்த வசனத்துல அப்படி லிங்க் பண்ணும்போது, இன்னைக்கு அவருடைய கோல் அந்த தடி அப்படின்னு நம்ம சொல்றோமே, இது என்ன பண்ணுது, இன்னைக்கு நம்ம ஆடுகளா இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இயேசப்பா என்ன பண்றாரு, இன்னைக்கு நம்மள இந்த தடினாலையும் இந்த கோல்னாலையும் நம்ம பாதுகாத்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு மேபி ஒரு சாத்தான் போல ஓநாய்கள் நமக்குள்ள நம்மளை வஞ்சிக்க வரலாம். அந்த நேரத்துல அவர் அதை வச்சு நம்ம காப்பாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டாஃப் அப்படின்பாங்க, அந்த கோல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆடானது போய் நிறைய இடங்கள்ல மேயும். அப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கும் பொழுது அது ஒரு மலை மேல மேய்ஞ்சு கீழே விழுந்தாலோ இல்லை கல்லுக்குள்ள சிக்கிக்கிட்டாலோ முள்ளுக்குள்ள சிக்கிக்கிட்டாலோ அவங்களால கையை வச்சுலாம் எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நீளமான குச்சி தான், அந்த குச்சிக்கு முன்பாக ஒரு சும்மா ஒரு இந்த எஸ் ஷேப்ல அது ஒரு வளைஞ்சிருக்கும். அதை அந்த ஆட்டு மண்டையில மாட்டி அதை இழுப்பாங்களாம். இல்லைன்னா அதை வச்சு அதை தூக்கி விடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு அந்த குச்சியானது எப்படி இருக்குன்னா, நம்ம ஆடுகளா இருந்தோம்னா நம்ம தவறான வழியில போகும்பொழுதோ, நம்ம கஷ்டங்கள் சில படும் பொழுதோ, இல்லை அப்பா பிரியமில்லா சில விஷயங்கள் போகும்போதோ, பாவத்தில் விழுகும் பொழுதோ, இன்னைக்கு அதுல இருந்து மீட்கக்கூடிய ஒரு தடியா நம்ம இருக்குன்றத பாக்குறோம். ஸோ இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு நல்லா தெரியும் ஸ்பிரிச்சுவலா அது வசனம் தான். ஆனா வெளியே உலகத்துல பிரகாரம் அதை எதுக்காக யூஸ் பண்றாங்கன்றது எனக்கு யோசித்தேன். எதுக்காக இதை கோலும் தடியும் போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த விஷயத்தை பார்த்தேன். அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு நமக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்பாவோட பிரசனம் நம்மளோட இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்ற வாக்குறுதி என்னவா இருக்கு இந்த இடத்துல, இன்னைக்கு நம்ம பாவத்தின் நிமித்தமாகவோ இல்ல மரணத்தின் பள்ளத்தாக்கில் போனாலோ, இன்னைக்கு நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுறேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் சொன்னது போல இன்னைக்கு அப்பா உங்களையும் என்னையும் தேற்றி கொண்டிருக்கார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளை தாழ்த்த ரெடியா இருக்கலாம். இன்னைக்கு அப்பாவோட பிரசன்ஸை வாங்க நம்ம ரெடியா இருக்கலாம். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம நின்று நிலையாக இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நம்ம இருக்கணும்னா அவருடைய பிரசன்ஸ் இல்லாம நம்ம எதுவும் செய்ய முடியாது. மத்தேயு 28 20வது வசனத்தை வாசிக்கணும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த வசனம் நம்ம திருப்பி ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா, ஏன்னா கடவுளோட பிரசனத்துக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. என்ன வாக்குறுதி கொடுத்தாரு அப்படின்றத பார்த்துட்டு வந்த இடத்துல என்னன்னா, கடைசி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கையில் கொடுப்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா நம்ம இருக்கோம். நம்ம மட்டும் அது கை கொண்டா பத்தாது. நம்ம போய் ஆண்டவர் பற்றி சொல்றோமே நிறைய பேருக்கு, அவங்கள்ட்ட நம்ம சொல்லணும். அது முக்கியமான விஷயமா இருக்கு. அதை உபதேசம் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். இது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்லை சிஸ்டர்ஸ், நான் பிரதர்ஸ், நம்ம சொல்ற ஒவ்வொருத்தவங்க ஆத்மாக்கும் இன்னைக்கு ஆண்டவர் அவர் அவங்களோட கூட இருக்காங்க. எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் சொல்லி விசுவாசிச்சு அவர் மூலமா தான் ரட்சிப்பு எனக்கு கிடைக்கும்ன்றத நம்பி அவங்க ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அவர் சொல்ற இந்த வாக்கு தத்துவம் அவங்களுக்குள்ள நிறைவேறுது. அப்பாவோட பிரசனத்தை அவங்க உணர்ந்து கொண்டிருப்பாங்க. அப்பாவோட பிரசனம் எப்பொழுதும் அவங்களோட கூட இருக்கும் அப்படின்றத நம்ம வசனத்தின் மூலமா பார்க்கணும். ஏசாயா 41 வசனத்தை வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லி யார் சொல்றேன்? இந்த இடத்துல நம்ம சொல்றேன்.
இன்னைக்கு அவர் இந்த வசனத்தை கொடுக்கிறார் வாக்குத்தத்தமா. எப்படி சொல்றாரு அந்த வசனத்தை? அவர் எங்க நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இன்னைக்கு நம்மளோட எப்பவுமே கூட இருக்கிறார். நான் சொல்லிய வசனமே ஆவியும் ஜீவனுமா இருக்குன்னு சொன்னது போல இன்னைக்கு எப்படி இருக்காரு? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவாக மனுஷனாக வந்து இன்னைக்கு ஆவியானவரா உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்ப இந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றும் உதவாது. இந்த மாம்சம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத விஷயம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள். இன்னைக்கு அந்த வசனம் மாம்சம், வார்த்தை மாம்சமானது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. இன்னைக்கு அப்பா எப்படி இருக்காரு நமக்குள்ள? ஆவியானவரா நமக்குள்ள இருக்கிறார். அப்ப அவருடைய பிரசன்ஸ் நம்ம எப்பவுமே உணர்ந்து கொண்டே இருப்போம். அவர் வசனத்துக்குள்ள நம்ம நடக்கும் பொழுது, ஒரு வசனத்தை விட்டு நம்ம விலகி நடக்கும்போது கண்டிப்பா அவரோட பிரசன்ஸ் நமக்குள்ள இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் செவி கொடுக்க மாட்டோம். அவருக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது, வசனம் அதான சொல்லுது, அவர் கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது அவர் நமக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்றது. சரி, அடுத்தது ஜெபத்தின் மூலம் அவருடைய பிரசனத்தை தேடுதல். இப்ப ஆண்டவரோட பிரசனம் இருக்கு, வேணும் ஆண்டவர் பிரதர், நான் என்ன பண்றது? நான் எப்ப பார்த்தாலும் ஜோம் பண்ணும் பொழுது அவரோட பிரசனமே எனக்கு இருந்த மாதிரி இல்ல. ஒரு நிமிஷம். நான் எப்ப போய் ஜோம் பண்ணாலும் எனக்கு வந்து ஒரு ஆண்டவர்கிட்ட பேசின ஒரு திருப்தியே இல்லை. நான் வெறுமையா ஃபீல் பண்றேன், எனக்கு எந்த எதுவும் பிரயோஜனமே இல்லை, ஏன்னா எதுக்கு ஜோம் பண்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிறைய நேரங்கள்ல. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு அவங்க நம்ம அந்த மாதிரி ஒரு பிரசன்ஸ் சிஸ்டம்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, ஜெபத்தின் மூலம் அவருடைய பிரசனத்தை எப்படி தேடுறது அப்படின்னு. சீக்கிங் இஸ் பிரசன்ஸ் த்ரூ பிரேயர். அதுக்கு நான் சில வசனங்கள் இருக்கு, என்னன்றதை பார்க்கலாம். சங்கீதம் 105 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென். அப்ப அவருடைய பிரசனம் நமக்குள்ள வேணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அப்ப என்ன ஆகணும், நம்ம செய்யறோம், ஆண்டவரே நான் வசனத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்லி நமக்குள்ள அவரோட அக்செப்டன்ஸ் வந்துச்சு. ஆண்டவர் நம்ம சொல்லிட்டாரு, நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை இறுக்கி வைக்காம ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கணும். அது செய்யும் பொழுது என்ன பண்றோம், அடுத்து நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அந்த ஜெபம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதான் வந்து ஒரு 2-way கம்யூனிகேஷன். நம்ம ஆண்டவரோட ஜெபம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால சொல்றேன், கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் தேடுங்கள். அவரோட வல்லமையை தேடுவோம் நம்ம. அப்ப கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருக்கு இடத்துல நம்ம தேடிட்டே இருக்கணும். அப்ப தேட தேட என்ன ஆகுது அப்படின்னா, அவர் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப மகனே மகளே இந்த மாதிரி செய் அப்படின்பாரு. அப்ப அவரோட நம்ம பேச ஆரம்பிக்கிறார் நம்மளோட. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, அவரோட பிரசனத்தை நம்ம உணர முடியும். ஜெபத்தின் மூலமாக அவருடைய பிரசனத்தை தேடுதல்னு சொன்னது மாதிரி அவர் பிரசனத்தை உணர முடியும். அது செய்ய வேண்டிய முதல் விஷயம், வசனத்தை வாசிச்சு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஏசப்பாக்குள்ள நம்ம பில்ட் பண்ண ரெடியா இருக்கணும். அதோட நான் வந்து ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்லி பேருக்கு ஒரு பிராக்டிஸ் மாதிரி காலைல எந்திரிச்சோம், 3 அதிகாரம் வாசித்தேன், ஜெபம் பண்ணேன், அடுத்ததான் என் வேலையை செய்வேன், அதுக்கப்புறம் தான் நான் பல்லே வளர்க்க போவேன் அப்படின்னு சொல்றது விஷயம் கிடையாது. இன்னைக்கு எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் அப்பாவுக்கும் எனக்கும் அந்த உறவை யாரும் உடைக்காதபடி மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் நம்ம கையில இருக்கு. அதை செய்யக்கூடிய எஃபர்ட் நம்ம ரெடியா எடுத்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். மிச்சத்தை ஆவியானவர் பார்த்துக்குவார் நமக்குள்ள. மகனை செய்யலையே, இன்னைக்கு ஜெபம் பண்ணலையே, பைபிள் வாசிக்கலையே, லேட் பண்ணிட்டு, இன்னைக்கு ஒரு வாரம் வாசிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயம் நம்மளோட அப்பா பேச நம்மளோட ரெடியா இருப்பார். அதை நம்ம கீழ்ப்படியும் நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு அப்பா என்னோட இருக்கிறார், உங்களோட இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறார், நம்மோட இருக்கிறார் அப்படின்னா அவர் என்ன வசனம் சொல்றாங்க அந்த இடத்துல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். தன்னை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், எல்லாருக்கும். தன்னை நோக்கி கூப்பிடுற யூத மக்களுக்கு மட்டும் சொல்லலாம், இன்னைக்கு எல்லாருக்கும். ஆனா திருப்பி இன்னொரு வசனம், அதுல இன்னொரு லைன் திருப்பி சொல்றாங்க, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும். அப்போ உண்மையாவே இயேசு கிறிஸ்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்க பாவத்தை விட்டு முதல் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அப்பா உண்மையா தேடும்பொழுது என்ன ஆகுது, யாவரும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம்,
அப்பாவோட பிரசன்ஸ் நமக்குள்ள வரணுமா, அப்பாவோட பிரசன்ஸ் நம்மளோட கூட எப்பவுமே இருக்கணுமா, அந்த பிரசனத்தை நம்ம உணரணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அவரை உண்மையாக நம்ம நேசிச்சு அவர் கூப்பிட ரெடியா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேரு ஒரு திருமணம் நடக்கல என் பையனுக்கு என் பொண்ணுக்கு, அதுக்காக நான் கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிறேன், திருமணம் என் பிள்ளைகளுக்கு நடக்கணும்னா நான் கிறிஸ்டின் ஆனாதான் அங்க பொண்ணு கொடுப்பாங்க மாப்பிள்ளை கொடுப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி மதம் மாறி வந்தவங்கள நாங்க பார்த்துருக்கோம். மட்டும் இல்ல, சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு வந்து வெறுமையா நின்றுகிட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க உண்மையாவே எதுக்காக உள்ள வந்தாங்கன்றது அவங்களுக்கு வந்து வெரி கிளியர். எனக்கு சுகத்துக்காக நான் வந்தேன்ற மாதிரி. இன்னைக்கு அதை அவர் எதிர்பார்க்கல. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமமா இருக்கிறான்னு சொல்லி வசனம் சொன்னது போல, இன்னைக்கு அப்பாவை உண்மையா தேடி நம்ம வரும் பொழுது வெறும் கையோடு போக மாட்டோம். அப்பா நம்மளை நிறைவாக நடத்துவார். அப்ப அப்பா நம்மளோட என்றைக்கும் நம்மளோட பிரசன்னமா இருப்பார்ன்றது வசனத்துல பார்க்கலாம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். ஆமென். அப்ப இங்க எப்படி ஒரு ப்ராமிஸ் பண்றாரு இயேசுப்பா? என்ன ப்ராமிஸ் பண்றாரு? அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அப்ப எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட வந்து விண்ணப்பம் பண்ணுவீங்க, நான் கேட்பேன், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். செவி கொடுப்பேன்னு ஆண்டவரே சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சும்மா ஏதோ ஒரு சும்மா ஜோம் பண்ணிட்டு போறது கிடையாது. அவர்கிட்ட வந்து விண்ணப்பம் பண்றோம், அதை கேட்கிற. இன்னைக்கு வந்து ஒரு கல்லோ மண்ணோ அது கேட்குமா? இன்னைக்கு நிறைய புறஜாதி மக்கள் என்ன பண்றாங்க, சிலை வழிபாடு பண்றாங்க. இன்னைக்கு ஒரு மரத்தை பார்த்தா அதுல மஞ்சளை ஊத்தி குங்குமத்தை ஊத்தி கரைச்சு அதுக்கு ஒரு மஞ்சள் துணியை கட்டி விட்டு அது ஒரு சாமின்றாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு எதை பண்றோம் என்ன பண்றோம்னு தெரியாது. இன்னைக்கு பேசும்போது ஒரு 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க, அந்த நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது தெய்வமே சொல்லுங்க, தெய்வமே எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க. நான் டக்குனு தெய்வமே என்னடா தெய்வமேன்றாங்க. ஒரு மனுஷனை ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து அப்படி தெய்வமே தெய்வமேன்னு கூப்பிடுறது வந்து அப்படி ஆகி போச்சு. இன்னைக்கு தெய்வம்னா யாரு அப்படின்றது அவங்க தெரியல. உண்மையான தெய்வத்தோட வல்லமை யாரு? ராஜாதி ராஜா அண்டசராசரை படைச்ச தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து தாண்டா உண்மையான தெய்வம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோம். இன்னைக்கு மக்கள் அப்படிதான் அவங்க பேச்சு வழக்காகி போச்சு. இன்னைக்கு உண்மையான தேவன் எப்படி இருக்காரு? நம்ம போய் கேட்கும் பொழுது, உண்மையா அவர்கிட்ட போய் நம்ம நிற்கும் பொழுது அதுக்கு செவி கொடுக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை பற்றி தான் இன்னைக்கு நீங்கள் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு எப்படி உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகிறானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப முழு இருதயத்தோட ஆண்டவருக்கு முன்பாக நின்று நம்ம வந்து தாழ்த்தி நம்ம கொடுக்கும் பொழுது அப்பாவை நம்ம கண்டிப்பா கண்டடைவோம்னு சொல்லி போட்டு வசனம். அப்படின்னா எப்படி நம்ம கண்டடைவோம்? இன்னைக்கு அப்பா நம்மளோட பேசுவாரு, அவர் வசனங்கள் மூலமாக நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் காண்பிப்பார் அப்படின்றத பார்க்கணும். அப்ப அவர் பிரசனம் நமக்கு வேணுமா, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை உண்மையா நம்ம தேடுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அப்ப அவர் கண்டிப்பா அந்த பிரசனத்தை நமக்கு கொடுப்பார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பற்றி நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஆமென். இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம் எனக்கு. ஏன்னா இன்னைக்கு ரிலேஷன்ஷிப், ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த உறவு எப்படி இருக்கும்னு சொல்லி வசனங்கள் பார்த்துட்டு வர நேரத்துல இன்னைக்கு உண்மையாவே ஒரு பிரசனத்தை நீங்க உணரணும் அப்படின்னா செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள கதவை பூட்டி தனியா ஆண்டவரோட முழங்கால் படிட்டு நம்ம அழுது ஜெபிக்கிற அந்த ஜெபம் இருக்கே, அது வேற விஷயம். என்னைக்கெல்லாம் மனசோர்வா இருக்கோ, என்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோமோ, நம்ம திட்டாங்களோ இல்ல நம்மளுக்கு ஒரு சில தேவையில்லாத விஷயம் நடந்துருச்சோ, என்னைக்கு கலங்கி உடஞ்சு நிக்கிறோமோ, சந்தோஷமான நாள் அன்னைக்கு தான். நான்லாம் அந்த நாளை என்ஜாய் பண்ணுவேன், கதவை போட்டு ஆண்டவருக்குள்ள ஜெபிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம வச்சுக்கணும். இது என்னோட சொந்த கருத்தா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் சிஸ்டர்ஸ் எல்லாருமே, இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நம்மளோட வளர்ச்சி இன்னும் அதிகம் ஆகணும் அப்படின்னா அவரோட தனிமையில இன்னும் அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கணும். ஏன்னா ஆண்டவரோட வருகையில உங்களுக்காக நானோ எனக்காக நீங்களோ போய் ஐயோ இந்த பிரதர் ரொம்ப நல்ல பிரதர்,
நல்லா பிரசங்கம் பண்ணுவாரு, ரொம்ப அன்பானவர், ரொம்ப இரக்கமானவர்னு பேச முடியாது. இந்த சிஸ்டர் ரொம்ப அன்பான சிஸ்டர், எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனாலும் அத்தனை பேருக்கு நல்லா சமைச்சு தருவாங்க, ரொம்ப நேசிப்பாங்க, அன்பானவங்கன்னு போய் யாரும் ஆண்டவருக்கு முன்னாடி ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆள் வேணும்னா அது நம்ம தான். அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவருக்குள்ள அவர் பிரசனத்தை தேடணுமா, அப்ப அவர் கீழ்ப்படிஞ்சு நம்ம சரணடைஞ்ச அப்பாக்கு முன்பாக நம்மளோட தனிமையான ஜெபத்தை இன்னும் அதிகரிக்கலாம். இன்னைக்கு அடுத்த பிரதரையோ அடுத்த சிஸ்டரையோ பார்த்து நம்ம போய் நம்ம வந்தா ப்ரே பண்ணலாம், இல்லைனா வேணாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இன்னைக்கு அப்பாவுக்கு முன்பாக நம்ம தனிமை ஜெபத்தை இன்னும் அதிகரிக்கலாம், அவருடைய பிரசனத்தை நம்ம இன்னும் தேடிக்கொண்டுட்டே இருக்கலாம் அப்படின்றத வசனத்தில் பார்க்கலாம். யாக்கோபு 4:8 வாசிக்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். அப்ப ஆண்டவருடைய பிரசனம் எப்படி நமக்குள்ள வரும், எப்படி அதை உணர முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு அருமையா இருந்த வசனம். தேவனிடத்தில் சேருங்கள் அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம நிற்கும், ஆண்டவரே, ஏன்னா அவர் முன்பாகவே நம்மளை தேடி வந்து நமக்கு நம்ம சத்துருக்களா இருக்கும் பொழுது அவர் நம்மளை நேசிச்சு நம்மளோட பாவத்தை கழுவிட்டார். எப்படி கழுவிட்டாரு? நமக்காக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவாக மனுஷனாக வந்து நம்மளுடைய பாவத்துக்காக நிர்வாணமாக அடிக்கப்பட்டு நம்ம அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கிட்டார். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? தேவனிடத்தில் சேருங்கள். இன்னைக்கு அப்பாட்ட சேர நம்ம ரெடியா இருக்கணும். அந்த மனசை நம்ம உள்ள கொண்டு வந்து என்ன பண்ணணும்? அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நம்ம நேசிக்க ரெடியா இருக்கார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்க. நம்ம பாவத்தை விட்டு விலகி அந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்து மறிச்சு நம்ம சிந்தின அந்த ரத்தத்தை வச்சு, இயேசுவே உங்க ரத்தனால கழுவுங்கன்னு நம்ம சொல்லி என்ன பண்ணணும்? இரு மனம் உள்ளவர்களாக நம்ம இருந்தோம்னா உங்க இருதயங்களை பரிசுத்தமாக்கலாம். அப்ப ஆண்டவரே, என் இருதயம் மோசமான இருதயம், ரொம்ப கேவலமான இருதயமா இருக்கு, என்னாலே பார்க்க முடியல, தயவுசெய்து இந்த இருதயத்தை கழுவுங்க ஆண்டவர்னு சொல்லி அவர் ரத்தத்தினால் கழுவி நம்ம போய் நிற்கும் பொழுது அப்பாவோட பிரசனத்தை நம்ம உணர முடியும். அதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வாக்குத்தத்த வசனங்கள் ஏசப்பா நம்ம கொடுத்தது. மொத்த பைபிளும் வாக்குத்தத்த வசனம் தான். அதனால நமக்கு அந்தந்த டாபிக்ஸ்க்கு ஏத்தாப்புல ஒவ்வொரு வசனங்கள் ஆண்டவர் கொடுத்து பேசி கொண்டு இருக்கிறார். இப்போ இன்னைக்கு நம்மளோட டாபிக் ஏத்தாப்புல எக்ஸ்பீரியன்சிங் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட், தேவனுடைய பிரசனத்தை எப்படி நம்ம உணர்றது அப்படின்ற டாபிக்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சங்கீதம் 27:8 பார்ப்போம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஆமென். இப்படி ஒரு அன்பான ஒரு லவ்விங் வேர்ட்ஸ் போட்டிருக்க ஒரு வசனமா இருக்குல்ல அந்த இடத்துல. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே, என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு. இன்னைக்கு மனசார உண்மையாவே இயேசு கிறிஸ்துவ அப்பாவை நம்ம தேடணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் சிஸ்டர்ஸ். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். என்ன பிரியமான காரியங்கள்? அன்புதான். நேசிப்போம். யார் யாரையோ திட்டிருக்கோம், யார் யாரையோ கோவப்படுறோம், சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் வரும், டென்ஷன் ஆகும், ஈகோ காட்டுறோம், அது எல்லாத்தையும் மன்னிப்போமே. கஷ்டமான விஷயம் தான், உங்களுக்கும் கஷ்டமான விஷயம், எனக்கும் கஷ்டமான விஷயம் தான். ஆனா அதை நம்ம செய்வோம். அப்படி செய்யறது மூலமாக தான் அவரை நம்ம தேட முடியும். பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு ஆவியின் கனியில வாழ்வோம். அப்பாவோட ஒரே விஷயம் நம்மகிட்ட கேட்கறது ஆவியின் கனியில வாழுங்கன்றதுதான், அந்த அன்பை கொடுங்கன்றதுதான். இன்னைக்கு அன்பை அள்ளி கொடுக்க நம்ம ரெடியா இருக்கலாம். அப்பாவோட வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு சிஸ்டர்ஸ், ரொம்ப சீக்கிரமா இருக்கு. ஓவர் நைட்ல எதுவும் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு இந்த உலகத்துல. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு தூரம் ரெடியா இருக்கோம் அப்படின்றது தெரியல. நிறைய விஷயத்துக்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த 3 வருஷத்துல, அடுத்த 5 வருஷம், அடுத்த 10 வருஷம் நம்ம பிளான் பண்ணலாம். அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை போடலாம். நிறைய பிளானிங் நம்ம வீட்டில் நடந்துகிட்டு இருக்கும். பட் அப்பாவோட வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்க நேரத்துல நம்ம எப்படி நம்மளை தயார் பண்ணி அப்பாவோட பிரசனத்துக்குள்ளேயே இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை யாரும் நம்ம சொல்லித்தர போறது கிடையாது. வெளியே இன்னைக்கு எத்தனையோ சர்ச்சஸ் போற மக்களுக்குலாம் அது தெரியாது. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா மியூசிக்கோட பாட்டு பாடி ஆடி கைத்தட்டி குதிச்சு அவங்க சொல்ற அந்நிய பாஷையில பேசிக்கிட்டு வர மாதிரி இருந்தா அப்பா வரும்போது நான் நல்லா போயிடுவோம் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம உண்மையாவே மத்திய 25ஆம் அதிகாரம் பிரகாரம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எத்தனை பேர் நம்ம அடுத்த மக்களை நேசிக்கிறோம், பசியா இருக்கோம், உதவி செய்யறோமா? வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்து ஹெல்ப் பண்றோமா? கிடையாது. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம ரெடியா இருக்கணும். நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு அடுத்த மக்களை நேசிக்கவும் அன்பை காட்டுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கலாம். நிறைய விஷயங்கள்ல நம்மளால ஒவ்வொரு நாளும் போராட்டமா இருக்கும். ஆனா ஆண்டவரோட பலன் இல்லைன்னா அந்த விஷயத்தை செய்ய முடியாது. அப்பாவோட
பிரசனம் நமக்கு வேணும், அவரோட பிரசனத்திலேயே நம்ம வாழணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அன்பை நம்ம அள்ளி கொடுப்போம், அன்பை காட்ட ரெடியா இருக்கலாம். அந்த அன்பை நம்ம எதிர்பார்க்கிறோம் பாத்தீங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட இருந்து, அப்பதான் நம்ம அடி வாங்குறோம். அன்பை எதிர்பார்க்காம அன்பை கொட்ட நம்ம ரெடியா இருக்கலாம். எப்படி அன்பு கொட்டலாம்? கிறிஸ்துவுக்குள் உள்ள அன்பான விஷயங்கள் நம்ம காட்ட ரெடியா இருக்கலாம். ஆண்டவர் பற்றி சொல்லலாம், ஆண்டவர் சொல்லியிருக்காரு வசனத்தின் பிரகாரம் நம்ம போய் எடுத்து காட்டலாம். உலக பிரகாரம் அன்பு பற்றி நான் பேசல. இந்த கிறிஸ்துவுக்குள் எது நியாயமான அன்புகளா இருக்கோ அந்த அன்பெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக காட்ட நம்ம ரெடியா இருக்கலாம். சரி, ஆராதனை மூலம் அவரது முன்னிலையில் எப்படி பிரசனத்தை பார்ப்பது அப்படின்றத பார்க்கலாம். dwelling in his presence through worship. ஆராதனை மூலமாக அவருடைய முன்னிலையில் எப்படி பிரசனம் அப்படின்றத பார்க்கலாம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஆமென். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பரிசுத்தமானவர் நமக்கு தெரியும், அவரோட ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு பரிசுத்தமான தேவனை நம்ம தொழுது கொள்ளணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பரிசுத்தமா ஆகணும். நம்ம பரிசுத்தமா ஆகணும் அப்படின்னா தனியா நம்ம பரிசுத்தமாக முடியாது. இயேசு கிறிஸ்துவனோட வல்லமை அப்படின்னும் போது அவர் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை விசுவாசிச்சு அதை நம்ம பாவத்தை கழுவும் பொழுதுதான் நம்ம பரிசுத்தமாக முடியும். அந்த பரிசுத்தை எப்படி காத்துக்கொள்வது அப்படின்னா, வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் நம்மளை நிதானித்து பார்க்கும் பொழுதுதான் அதை பரிசுத்தமாக முடியும் அப்படின்றத பார்க்கணும். அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நம்ம பரிசுத்தமா இருந்து அவரை மகிமைப்படுத்த நம்ம ரெடியா இருக்கலாம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிற ஆண்டவர், உங்களுக்கு வழியை காட்டுங்க ஆண்டவர். நீங்க தான் உண்மையான வாழ்க்கைக்கு ஒரு கரெக்டான வழியை காட்டக்கூடிய தகவல், நித்திய வாழ்க்கை கரெக்டான வழியை காட்டக்கூடிய தகப்பனா இருக்கீங்க ஆண்டவர் சொல்லி அவரை புகழ்ந்து அவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம உணர்ந்து அது செயல்படணும். இப்படி செய்யறது மூலமா என்ன பண்ண முடியும்? அவரை நம்ம புகழ்றோம், அவரை துதிக்கிறோம் அப்படின்றதுக்கு இந்த வருஷத்தை சொல்றாங்க, வசனத்தை பார்க்கணும். ஆனா துதின்னு சொல்லி பேசும் பொழுது உண்மையான அதை துதித்து அவரை ஆராதிக்கிறது என்ன? நம்ம நிறைய இடத்துல என்ன பார்க்கணும், உங்களுக்கு இன்னொரு கூட ஒரு வசனம் காட்டணும். அவர் ஆராதிக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி அவர் எப்படி ஆராதிச்சாங்க அப்படின்றது ஒரு வசனம் பார்ப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். நம்ம நிறைய நேரங்கள் ஆராதனைன்னா நல்ல மியூசிக் போட்டு பாடி துதிச்சு கைத்தட்டி ரொம்ப நேரம் நம்ம நின்று ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நல்ல ஆராதனை இருந்துச்சு, நீங்க நல்லா ஆராதிச்சோம், 1.5 மணி நேரம் நாங்க பாட்டு பாடி ஆராதிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உண்மையான ஆராதனை என்ன அப்படின்னா இதான் இந்த வசனம் ரோமர் 12:1 சொல்லி கூட, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் அப்படின்னா என்ன? நம்மளோட சரீரம் ஆத்மாவை பரிசுத்தமாக்கிட்டு தேவனுக்கு முன்பாக பிரியமான ஜீவ பலியாக, அப்ப ஆண்டவருக்கு முன்பாக நம்மளுடைய இருதயத்தை பிரியமுள்ள ஒரு ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் சொல்லி வசனம் சொல்லுது. இதுவே செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்ப புத்தி உள்ள ஆராதனை என்ன? நம்ம மனசுல இருக்க பாவத்தை விலக்கி ஆண்டவருக்கு முன்பாக மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை விசுவாசிச்சு அன்போடு நம்ம என்ன பண்றோம், நம்மள ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நம்ம பண்ணோம்னா அந்த இடத்துல ஆண்டவரோட பிரசனம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்த சபையில் அவருடைய பிரசனத்தை எப்படி அனுபவிக்கிறது? இன்னைக்கு சபை இருக்கு, இந்த சபையில நம்ம எல்லாருமே சபை ஒன்று கூடி ஜெபிக்கும் போது நம்ம சபையா இருக்கணும். நமக்குள்ள எப்படி அந்த பிரசனத்தை அனுபவிப்பது? இப்போ நம்ம பர்சனலான அந்த பிரசனத்தை பற்றி பேசிட்டு வந்தோம். ஆண்டவருக்கும் நமக்கும், உங்களுக்கும் ஆண்டவருக்கும், எனக்கும் ஆண்டவருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு எல்லாம் நம்ம ஒன்னா நம்ம இருக்கோம், ஒரு சபையை நம்ம ஜெபம் பண்றோம், ப்ரேயர் பண்றோம். இப்போ இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசனத்தை எப்படி நம்ம அனுபவிக்கிறது, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்.
ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன் என்றார் போட்டிருக்கு. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? இன்னைக்கு நிறைய பர்சன் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒருத்தவங்க வீட்லயும் வந்து ஜெபிக்கிறோம், கூடி வரணும். இன்னைக்கு வீட்டில் இருக்கவங்க அவங்க ஃபேமிலியோட நின்று கூடி ஜெபிக்கணும். இன்னைக்கு அப்படி ஜெபிக்கும் பொழுது நம்ம ஒருவருக்கு ஒருத்தர் மன்னிச்சு ஆண்டவருக்கு முன்பாக அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நினைவுக்கு வந்து நம்மளை தாழ்த்தி நம்ம மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் செய்த பாவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவர் நம்ம கேட்டு அவரை விசுவாசிச்சு நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகும்? ஆண்டவர் அந்த நடுவில் வராரு, அந்த பிரசனத்தை உணர முடியும். அப்போ ஒரு சபையாக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அவர் நம்ம கொடுக்குற அஷூரன்ஸ் என்ன? நான் இருக்கேன் மகனே, நான் இருக்கேன் மகளே, உங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அப்பாவே அந்த இடத்துல இல்லை அப்படின்னா 10 பேர் 100 பேர் 1000 பேர் கைத்தட்டி ஜோம் பண்ணி ஆடி பாடி ஜெபிச்சாலும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. வெறும் சத்தம் தான், நின்று 4 பேர் பேசிட்டு போன மாதிரி ஆயிரும். இன்னைக்கு நம்ம வீடுகள் தோறும் சபையில் கூடுறோமே, எதுக்காக கூடுறோம்? அப்பாவோட வசனத்தை கேட்க மாட்டோமா? அப்பாவோட பிரசனத்தை உணர மாட்டோமான்னு தானே. இன்னைக்கு அந்த இடத்துல ஆண்டவர் பிரசனமே இல்லை. யாரோ ஒரு பதர் பேசுறாரு, மிச்சவங்களும் கேட்குறாங்க, ஓகே எல்லாரும் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் இருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? ஒருத்தவங்க கூடி வரோம், அன்புனால கூடி வரோம். இன்னைக்கு ஒரு பிரதர் சிஸ்டர் ஜெபிக்கிறாங்க, ப்ரேயர் நடத்துறாங்க அப்படின்னும் போது பார்க்குறோம். அதில் நம்ம இன்வால்மெண்ட் கொடுக்குறோம். ஜெபம் பண்ணும் போது பாடும்பொழுது நம்மளோட மனசை உள்ள போட்டு, ஆண்டவரே இந்த வாரம் ஃபுல்லும் நான் இந்த விஷயம்லாம் பண்ணினேன், எத்தனை விஷயம் உங்களுக்கு எதிராக நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே நம்ம யோசிக்கணும். அந்த ஜெபம் பண்ணும் பொழுது அந்த மெசேஜ் கொடுக்கும்போது ஒவ்வொரு மெசேஜும் நமக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆண்டவர் என்னோட பேசுறாரு அப்படின்னு. ஒரு பிரதரோ சும்மா பேசுறாரு அப்படின்றது கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய நேரங்களில் வசனத்தை எடுத்து ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அந்த வசனத்தை நம்ம பேசும்போது சில ரிலேஷன் ஆண்டவர் அந்த வசனங்கள்ல வார்த்தைகளை மாற்றுவார். நான் கவனிச்சிருக்கேன் நிறைய இடத்துல. எப்படி ஆண்டவரை நம்ம ஒன்று எடுத்து வச்சுருக்கோம், எப்படி ஆண்டவரை நமக்கு தெரியாது. ஆண்டவர் அதை வழி நடத்தக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன் அவருக்கு தான் நம்ம கேட்கணும். இன்னைக்கு அதனால இன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? அந்த வசனம் எனக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லி அந்த ரைட் ஆஸ்பெக்ட்ல நம்ம எடுத்துக்கணும். அதை விட்டு இல்லை இந்த பிரதர் நான் போன வாரம் பண்ணல, அதை குத்தி காமிக்கிறாரு போல நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது தப்பான விஷயமாயிரும். நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவரோட நன்மைகளை பெறுவதற்காகவும் என் தகப்பன் என் கடைசி காலத்தில் வரைக்கும் என்னை காத்துக்கொள்வார்னு விசுவாசத்தோட நம்ம வரோம் அப்படின்னா அப்பா மேல் நம்பிக்கை வச்சு அந்த வசனத்தை நம்ம உள்வாங்க கேட்கணும். அப்படி அந்த வசனத்தை நம்ம கேட்டு நம்ம நடக்கும்பொழுது என்ன ஆகுது? நமக்குள்ள அப்பாங்க ஒவ்வொரு பிரசனத்தை காட்டுறாரு. அப்பவே நம்ம என்ன பண்ணுவோம்? வசனம் சொல்லும் போது நமக்குள்ள அழுக வந்து நின்றோம். ஐயோ நான் அதை பண்ணிட்டேனே ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்போம். அடுத்தது முடிச்சு என்ன பண்றோம்? பிரெட் பிரேக்கிங் பண்றோம். அப்ப என்ன பண்றோம்? அந்த ரொட்டியும் திராட்சை நம்ம எடுக்கும் பொழுது அப்பயும் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே அந்த பாவத்தை பண்ணிட்டேன், நீங்க வசனத்துல உணர்த்துட்டீங்க ஆண்டவரே, இதெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே கேட்டு நம்ம அதை உணர்ந்து அந்த பாவத்தை விட்டு நம்ம என்ன பண்றோம்? அப்பாவோட ரத்தத்தை கழுவி அப்புறம் நம்ம அதை எடுக்கிறோம். ஸோ அப்படி எடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட் ஆண்டவர் ஒரு கிளென்ஸ் பண்றாரு, நம்மளை சுத்திகரிக்கிறார். மகளே இந்த மாதிரி நீ பண்ணாத பா, இந்த வசனத்தை கேட்டு நீ நல்லபடியா இருப்பான்னு சொல்லி நம்ம அனுப்புறாரு அந்த இடத்துல. இப்படி இருக்கும்போது இதுதான் அப்ப என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் நம் மத்தியில் வர ஒரு 2-3 பேர் நம்ம கூடும் பொழுது ஆண்டவர் மத்தியில வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அவர் கேட்கிறாரு. அவர் லிட்டரலா வந்து நம்ம பக்கத்துல நம்மளோட உட்கார்ந்துருக்காரு, ஒருத்தவங்களோட கூட உட்கார்ந்துருக்காரு, நம்மளோட உள்ள ஆவியானவரை பேசுவார். இதை பண்ணல, இது செஞ்சல, இந்த மாதிரி பண்ணல, எனக்கு கோவப்பட்டேல அப்படின்னு நம்ம ஆண்டவர் பேசுவார். அதை நம்ம கேட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சரிப்பா சரியா பண்ணிட்டேன்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா நம்ம கேட்க 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 அப்பா அந்த அன்பையும் அந்த பிரசன்ஸ் நம்ம இன்னும் ஊற்றுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 47 வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஆமென். 47 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். ஓகே பிரதர், சாரி. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும்
கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். இந்த கடைசி வசனத்தை வாஸ்தவம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்ம சபையில சேர்க்கிறோம் அப்படின்னா அது சேர்க்கறது யாரு? கர்த்தர். சபையை நடத்துறவர் யாரு? கர்த்தர். இன்னைக்கு சபை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொன்றையும் நடத்துறவர் யாரு அப்படின்னா ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ கிடையாது. இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறவர் கர்த்தர். இன்னைக்கு நான் வாயை திறந்து ஒண்ணு பேசுறேன்னா என் வாய் இப்படிதான் திறக்கணும், இந்த வார்த்தை தான் வெளியே வரணும்னு சொல்லி என் நாக்கை சுரட்டி என் மைண்ட்ல பேசி ஒவ்வொன்றும் சத்தம் வெளியே சத்தமா வார்த்தையா வெளியே வருதுன்னா அது எல்லாம் கர்த்தர் நடத்துற விஷயமா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நான் தான் அந்த பிரதர் சிஸ்டர் ஃபேமிலி பிரேயர்க்குள்ள கொண்டு வந்தேன், நான் கொண்டு வந்த ஆளு, நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி பேசுறீங்க. தவறான விஷயம். கர்த்தர் கொண்டு வந்தார். கர்த்தர் ஒரு ஆத்மாவை ரெடி பண்ணி கொண்டு வரலாம். நீங்க நானும் என்ன, இஃப் காட் வாண்ட் டு பிளஸ் நோ ஒன் கேன் கர்ஸ்னு ஒரு வசனம் இருக்கு. இன்னைக்கு அப்பா ஒருத்தவங்க ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டா யாரால சபிக்க முடியுமா? யாரால ஏதாவது செய்ய முடியுமா? முடியவே முடியாது. இன்னைக்கு கர்த்தர் நடத்துற சபையில அவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு அங்கமா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி நிற்கும் பொழுது, நீங்களும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா ஆண்டவரோட வசனத்தை கேட்டு நடக்கும்போது ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். நான் அந்த பிரசனத்தை கொடுக்குறேன் பால் சொல்லி இந்த பிரசனத்தை கொடுக்குறாரு. இந்த இடத்துல அது நம்ம எப்படி இந்த பழைய சபையில் நடந்துச்சு அப்படின்றது வசனம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சபையில ஒரு பிரசனத்தை அனுபவித்தல் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் சபையில அவர் பிரசனத்தை கொடுத்து கொண்டிருக்காரு பார்க்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை வாசிக்கணும். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். இந்த இடத்துல நம்ம வசனம் பார்த்தோம் அப்படின்னா அப்பாவோட பிரசனம். ஏன்னா அப்பா எப்படி சொல்றாரு, ஏன் அதை இப்படி வாங்க ஒரு சபை அப்படின்ற மாதிரி சபை கூடுதல் நடத்துங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா அவர் 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 விருப்பப்படுறார். என் மகன் எல்லாம் வரணும், ஒன்னா வரணும். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு எங்க வீடு பெங்களூர்ல ஒரு இடத்துல இருந்தாலும் என்னோட அப்பா அம்மா வீடு கொஞ்சம் ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி பெங்களூர்ல இருக்கும். நாங்க டெய்லி போய் பார்த்துக்க முடியாது. ஆனா எங்க அப்பா எப்பப்பா வருவீங்க, எப்போ வருவீங்க, இந்த வாரம் வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டே இருப்பாரு. நாங்க ஒரு சனிக்கிழமை இப்போ வரோம்ப்பா அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு மத்தியானம் எனக்காகவும் என் மனைவி என் பிள்ளைகளுக்காகவும் என் பக்கத்துல என் தம்பி வீடுறது அவங்களுக்காகவும் எங்க அப்பா அம்மா எங்களுக்காக சமைச்சு வெயிட் பண்ணுவாங்க. எப்ப என் பையன் வருவாங்க, எப்ப என் பேரன் பேத்தி வருவாங்க. இன்னைக்கு நாங்க போன உடனே எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எங்களோட சந்தோஷமா உட்காந்து பேசி அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் நாங்க அங்கதான் இருந்து ராத்திரிக்கு மேலே கிளம்பி வருவோம். ஒரு உலக பிரகாரமான ஒரு அப்பாவே நான் மக பேரன் பேத்தி எப்ப வராங்கன்னு ஆசையா நின்று அந்த வாரம் ஃபுல்லா வெயிட் பண்ணி சமைச்சு வச்சு எங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட தகப்பன் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்துறார். அவர் சாயல்ல படைக்கப்பட்டார். நம்மளுடைய தகப்பன் எப்படி ஆசைப்படுவார். இன்னைக்கு அவரை நம்ம எல்லாரும் நம்மளை ஒன்னா பார்க்கணும் அவர் ஆசைப்படுறாரு ஒரு சபை கூடுதல் மூலமாக. இன்னைக்கு நம்ம சபை கூடுதல் வரும்பொழுது நிறைய பிரச்சனைகளோட வருவோம், நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கும். அத்தனையும் மீறி நம்ம போராடி வெளியே நம்ம பிரேயருக்கு அட்டன் பண்ணுவோம். அப்ப சிலர் என்ன பண்றாங்க, சில காரணங்கள்னால விட்டு போயிடாதபடி நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவங்ககிட்ட உபதேசிக்கணும். எப்படி உபதேசிக்கணும்? அன்போடு இயேசு கிறிஸ்துவின் வழியில வசனங்கள் மகாரம் உபயோகிக்கணும். இன்னைக்கு நான் பெரியார் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டிடியூடோட நம்ம பண்ணோம் அப்படின்னா அது தப்பா போயிடும். இன்னைக்கு எப்படி சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். அப்ப இன்னைக்கு நம்ம பாக்குற விஷயங்கள் என்னன்னா நிறைய பேர் சபையிலிருந்து போறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பிரதர் இப்படி சொல்லிட்டாங்க, சிஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்றது. இன்னைக்கு நம்ம அந்த பிரதரோ சிஸ்டரை பார்க்க வேணாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நான் சொல்ற ஒரே விஷயம், சபைன்னு மட்டும்னா இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ தான் நமக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு. எனக்காக உங்களுக்காக மறிச்சது அந்த பிரதர் அண்ட் சிஸ்டரா? எனக்காக உங்களுக்காக ரத்தம் சிந்தனும் அந்த பிரதர் அண்ட் சிஸ்டருமா? அவங்க நிலைமை என்னன்றது அப்பாவுக்கு தெரியும். நம்ம நியாயத்திற்கும் வேணாம். நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். என்ன அழைச்ச வந்தவர் யாரு? ஏசப்பா. சபைக்குள் சேர்த்து வைக்கிறது யாரு? ஏசப்பா. அப்ப உங்களை சபையில சேர்த்தது யாருன்னு நீங்க யோசிக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தானே என்னை சபையில சேர்த்தாரு, அவர் நடத்துவார் அப்படின்னு நம்ம செய்யணும். அப்ப அவரை பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம அடுத்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னா விழுந்துருவோம். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கடவோம். நாளொன்றும்
சமீபத்திருப்பதை எவ்வளவு பார்க்கிறீர்களோ அவ்வளவா புத்தி சொல்ல வேண்டும். இந்த புத்தி சொல்றதுமே நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அன்போடு இந்த வசனங்கள் நம்ம சொல்லி புத்தி சொல்லணும். நிறைய விஷயங்கள் உலக பிரகாரமான விஷயங்கள் நியாயத்திற்கு சொல்ற மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் போயிருப்பாங்க. ஆனா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நம்ம கர்த்தரை பார்க்க ரெடியா இருக்கணும். கர்த்தர் நடத்துவார். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தவாறு வசனம், சபையில ஆள் போட்டு சேர்க்கறது யாரு? கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்து விட்டுட்டு இருக்காரு. அதை நம்ம உணர்ந்து நான் சபைக்கு வரும்பொழுது அப்பா நான் பார்க்குறேன், அப்பா என்னை பார்க்க ஆசையா இருக்காரு, அவரோட பேச போறேன்னு சந்தோஷத்தோட வாங்க சிஸ்டர்ஸ். இன்னைக்கு உங்களுக்காக என் அப்பா என்ன பேச போறாரு அப்படின்றத யோசித்து வாங்க. இன்னைக்கு அப்பா எனக்கு என்ன பதில் சொல்ல போறாரு, அப்பா எனக்கு என்ன பேச போறாரு நான் அப்படின்னு சொல்லி கேட்க ஆர்வத்தோட வருவோம். அதை விசுவாசிக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ள பிரசனமாகிறார், ஆண்டவர் உங்களுக்கு பிரசனத்தை கொடுக்கிறாருன்றதை பார்க்கணும். சரி, தினசரி எப்படி அவருடைய பிரசனத்தை உணர்ந்து வாழ்வது? இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். தினசரி எப்படி அவருடைய பிரசனத்தை உணர்ந்து வாழ்றது அப்படின்னு பார்க்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆமென். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு அழகா வாக்கு கொடுத்தார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் பணத்தாசை மாறு விஷயங்கள் இல்லாம உலகத்தின் இச்சைகள் நம்ம இல்லாதபடி நம்ம இருந்து இருக்கிறது போதும்னு சொல்லி நம்ம எண்ணி ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தும் பொழுது என்ன ஆகுது? அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்ம கைவிடுவதும் இல்லை அப்படின்ற பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது தினசரி அவருடைய பிரசனத்தை நம்ம உணர முடியும். சங்கீதம் 116 8வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் தினம் நம்ம சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த வசனம் தான். கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்ப ஆண்டவரை பாக்குறாரு, எனக்கு முன்பாக என் ஏசப்பா இருக்காரு, நான் அதை செஞ்சேன்னா அவர் அசிங்கப்பட்டுருவாரு, அவர் அழுவாரு, அவர் व्यसனப்படுவாரு, அவர் துக்கப்படுவாரு, அவரை நான் சந்தோஷப்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம தவறுகள் செய்ய மாட்டோம், நம்ம பயப்படுவோம். 2வது விஷயம் என்னன்னா, அவர் எனக்கு இருக்காரு, எனக்கு என்ன நடந்தாலும் அப்பா பார்த்துக்குவாருன்ற விசுவாசத்தோட, அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ ரெடியா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அப்பாவோட மேல இருக்க விசுவாசம் நமக்கு அதிகரிக்கும். மட்டுமில்லாமல் அப்பாவோட பிரசனை நம்ம கூட இருக்குன்றதை இந்த வசனத்தை மூலமா தெரிஞ்சுக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். நல்ல வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கு. நம்ம பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அதனால நான் டிசிஷன் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது தப்பான விஷயம். என்னைக்குமே அடுத்தவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் இப்படிதான்ப்பா முடிவெடுத்தேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இப்படிதான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேட்டு நம்மளும் அதே முடிவெடுப்போம். தப்பான விஷயம். அது கரெக்டாவே இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நம்ம கடமை என்னன்னா, ஏசப்பா நமக்கு அப்பாவா இருக்காரு, அவர் தான் நமக்கு தலை அப்படின்னும் போது அவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா, நான் என்ன சாமி செய்யணும் அவர்கிட்ட கேட்கணும். அவர் நம்மள ஞானத்திலும் சத்தியத்திலும் நடந்தவரா இருக்காரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, உன் சுயபத்தின் மேல் சாயாமல் முழு இதயத்தோட கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க, அப்பா பார்த்துக்குவார் நம்பிக்கையா இருந்து உன் வழியில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள. அப்ப நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் ஏசப்பா நினைச்சோம், அப்பா நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு தெரியாது, நான் போற பாதை தெரியாது, நீங்க நடத்துங்கன்னு சொல்லி அவர் நினைத்து கொள்ளும். அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வையாக்குவார். அப்ப எவ்வளவு மோசமான விஷயம் நம்ம தெரியாம நடந்தாலும் அந்த இடத்துல அவர் நமக்கு வழிகாட்டியா இருந்து நம்ம செவ்வைப்படுத்துவாருன்றதை பார்ப்போம். எப்படி செவ்வைப்படுத்துறாரு, என்ன பண்றாரு அந்த இடத்துல? அவர் அந்த இடத்துல பிரசன்னமாகிறார், நமக்காக இறங்கி வேலை செய்கிறார்ன்றது நம்ம உணர முடியும். அப்ப டெய்லி நம்மளுடைய வாழ்க்கையில இந்த விஷயம் நம்ம சந்திக்கிறோமா, நம்ம ஒவ்வொரு நாள் போராட்டத்துல இருக்கோமா, அத்தனையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்கிறார். சரி, யோவான் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி
கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். இன்னைக்கு திராட்சை செடிக்குள்ள நம்ம ஒட்டி இல்லை அப்படின்னா நம்ம கருகி போயிடும். இன்னைக்கு அதான் உண்மை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ நம்ம அண்டி வாழாம விட்டோம் அப்படின்னா நம்ம நரகத்துக்குள்ள கருகிதான் கிடப்போம். இன்னைக்கு ஏசப்பா அப்படி வந்துட்டனாலதான் இன்னைக்கு அவர் லிவிங் வாட்டர். அப்படின்னா என்ன, நம்ம என்னைக்குமே ஜீவ ஊற்றா இருக்காது, ஜீவ தண்ணீரா இருக்காது. அந்த தண்ணீர் நம்ம அந்த செடிக்குள்ள பாய்ச்சும் பொழுதுதான் இன்னைக்கு செடி வளரும், செடி உயிர் பெற்று கருகாம நிற்கும். இன்னைக்கு அந்த தண்ணியா இருக்கிற அந்த அவரை அதை பின்பற்றாம நம்ம விட்டோம் அப்படின்னா நம்ம அழிஞ்சிருவோம் அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு அவரோட பிரச்சனை நமக்கு வேணுமா, அவரை நமக்குள்ள அவரை பிடிச்சுக்குள்ள இருக்கும், அவரை பிடிச்சுக்கிட்டே நம்ம இருந்தோம் அப்படின்னா அவர் பிரச்சனை நமக்குள்ள இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம். சரி, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16-18 வசனத்தை வாசிப்போம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். 18ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கு. கர்த்தரோட சித்தம் எப்படி இருக்கு? எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இன்னைக்கு அப்பாவோட பிரசன்ஸ் நமக்குள்ள இருக்கணும்னா எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் ஒரு குறை சொல்லிக்கிட்டு முறுமுறுக்கிட்டே நம்ம வாழாம என்ன பண்ணணும், அப்பா எனக்கு இது செஞ்சா நன்மைக்கு எதுவா செய்வாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க தெரிஞ்சுக்கணும். ஆனா முக்கியமான விஷயம், இடைவிடாமல் ஜெபிக்கவும் நம்ம ரெடியா இருக்கணும்ன்றத வசனத்துல பார்க்கணும். நம்ம இதுக்கு முந்தின வசனத்துல ஒன்று வாசிக்கும் போது திராட்சை செடி அப்படின்னு சொல்லி வாசிட்டு இருந்தோம். அப்ப பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, அதுல ஒரு வசனம் கவனிச்சுருவோம், எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் வசனம் சொல்றாரு. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் வசனம் சொன்னது போல, எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு என்ன, நான் எல்லாம் நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம உலகம் என்ன சொல்லுது, கான்பிடன்ஸ் ஆன் ஃபிளஷ், மோட்டிவேஷன் பண்ணுவாங்க, உங்களால முடியும், நீங்க கான்பிடென்டா இருக்கணும் அப்படின்வாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் இல்லாம உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னா நீங்க செய்யாதீங்க, செய்யவும் முடியாதியா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவ நம்பிக்கையா இருந்து அவர்கிட்ட இறக்கி வச்சோம். ஆண்டவர் நான் இப்படிதான் நான் போறேன், ஆனா எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். எதற்காக வாய்க்க செய்யறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்பாவோட பிரசன்ஸ் நம்ம உணர முடியும், அப்பா நம்மளோட கூட இருக்காருன்றத பார்க்கலாம் வசனத்துல. நம்ம சில நேரத்தில் நினைக்கலாம், ஐயோ ஆண்டவரோட பிரதர் நீங்க நேரம் பிரசனத்தை பற்றி பேசுறீங்க, ஆண்டவரோட பிரசனத்தை எப்படி உணர்றதுன்னு பேசுறீங்க, ஆனா நான் அதுல இருந்து விலகி இருக்கேனே, நான் ரொம்ப தள்ளி இருக்கேனே பிரதர், நான் எப்படி பிரதர் உள்ள வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு அந்த வசனத்தை பார்க்கலாம். கடவுள் மற்றும் அவரோட பிரசனத்திற்குள் அருகில் வருவது எப்படி அப்படின்றது, அதாவது drawing near to God and his presence. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். ஏன் இந்த வசனத்தை திருப்பி சொல்றேன் அப்படின்னா, இந்த வசனத்துல ஒரு சிம்பிள் ஆன்சர் என்னன்னா, நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அவர் பிரசனத்துக்குள்ள நம்ம வரணும், அவர் பிரசனத்தை உணரணும் அப்படின்னாவே நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அப்பா கிட்ட நம்ம மனம் திரும்பி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட நம்ம திருப்பி ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு கேட்கும்போது என்ன பண்றாரு, அவர் சேர்த்துக் கொள்றாரு. அதான் ஒரே வழி. 2வது, பாவத்தை விட்டு பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு அதை கழுவி இயேசு கிறிஸ்துக்குள் வரணும். இருமனம் உள்ளவர்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது, நம்ம இருதயத்தை கழுவணும். எப்படி இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சாரு, அவரை தான் எனக்கு கழுவ முடியும்னு சொல்லி அதை நம்ம நினைவு கூர்ந்து பாவத்தை விடும் பொழுதுதான் அவருக்குள் நம்ம திரும்பி அவர் பிரசனத்துக்குள் வர முடியும்ன்றது முதல் வசனமா இந்த வசனத்தை வாசிட்டோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென். கிருபாசன தண்டையில யாரு, இந்த கிருபையானவர் யார், இந்த கிருபை யாரு, இயேசுப்பா. இன்னைக்கு அவர் அண்டைக்கு நம்ம போகணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அவர் இரக்கத்தை பெறணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது அவரை விசுவாசிக்கணும். அவர் சொன்ன வார்த்தைகள் கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் கிருபை குளம் நுழைய ரெடியா இருக்கணும். சங்கீதம் 34:18வது வசனத்தை வாசிக்கலாம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆமென்.
இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐயோ பிரதர் நான் சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருக்கேன், மன போராட்டத்தில் இருக்கிறேன், மன வேதனையில் இருக்கேன், என் மனசு உடஞ்சிருச்சு, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், நான் ஒரு டிப்ரெஷன் மாதிரி நிலைமையில போகிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமா? இன்னைக்கு அவங்கள ஆண்டவர் தேடி வராரு. இந்த இடத்துல நொறுங்குண்டு இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமயமாக இருக்கார். அவர் தான் பக்கத்தில் இருக்கார், அவர் கூட இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருந்தோம் அப்படின்னா, அப்பா என்னை மன்னிச்சிருங்க நான் பண்ண பாவத்துக்குன்னு சொல்லி அந்த வாங்க நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா வந்து அவர் நமக்குள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்கிறார். ஓகே, நறுங்குண்டு ஆவி உள்ளவர்களை ரசிக்கிறார். அப்ப எப்படி ஆண்டவர் எப்பேற்பட்ட உடைஞ்ச ஒரு நொறுங்குண்ட ஒரு இதயமா இருக்கலாம், நறுங்குண்ட இதயமா இருக்கலாம், அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் ரசிக்க அவர் ரெடியா இருக்கார். அப்ப யாருக்கு சமீபமா இருக்கார் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோமா, போராடுறோமா, துக்கத்துல இருக்கிறோமா, கவலைப்படாதீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்பா நமக்கு சமீபமா இருக்கார். இன்னைக்கு அவரோட பிரசனத்தை நீங்க உணரணுமா, அப்பா அவரோட பிரசனம் என்னைக்கு நம்மளோட கூட இருக்கணுமா, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை அப்பா என் தேவன்கிட்ட சொல்லிட்டேன், ஏசப்பா பாத்துக்குவாருன்னு சொல்லி அந்த சமாதானத்துடன் நீங்க வெளியே வரணும்னா கர்த்தரோட அந்த பிரசனம் நமக்கு இருக்கணும். நம்ம ஒரே செய்ய வேண்டிய ஒரே வழி, அவரை விசுவாசிச்சு நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே என்னோட வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் நம்மளோட வர ரெடியா இருக்காரு. இன்னைக்கு எப்படி அவரோட பிரசனம் நம்மளோட இருக்கு, அதுக்கு என்ன வாக்குகள் கொடுத்துருக்காரு அப்படின்றத அத்தனையும் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம், தகப்பனே என்னை மன்னிச்சிருங்க, நீங்க எங்களோட கூட இருங்க ஆண்டவரே, நம்ம வாயை திறந்து கேட்போம். அப்பாவோட பிரசனம் அப்பாவோட வர வரைக்கும், நம்மளை கூப்பிட்டு சொல்ற வரைக்கும் நமக்கு இருக்கும். அவர் நம்ம எண்ணி கைவிட்டு போகக்கூடிய ஒரு தகப்பனா இல்லை, நம்மளோட கூட வந்து நம்மளை ஆதரிக்கிற ஒரு தகப்பனா இருக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தம் இருக்கும் உள்ள அன்பான பிதாவே, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்போ அந்த அருமையான வேலை ஆண்டவரே, எத்தனையோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நாங்கள் லைனில் இருக்கோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் கூட்டு வந்திருக்காங்க, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு சிச்சுவேஷனில் இன்னைக்கு ஒவ்வொரு விதமான போராட்டங்கள், ஒரு விதமான கஷ்டங்கள், ஒவ்வொரு விதமான சிச்சுவேஷனில் மக்கள் இருந்தாலும் அப்பா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவரே. நீங்கள் எங்களோட கூட இருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே அப்பா உங்களுடைய வருகைக்கு நோக்கி நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை தயார்படுத்துங்க. இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் பார்க்குற ஒருத்தர் நீங்கள் தான் ஆண்டவரே. அப்பா நாங்கள் தேடுவதெல்லாம் ஒன்று, உங்களுடைய பிரசனத்தை நோக்கி. நீங்கள் வாங்க, பிரசனத்தை கொடுங்க. நாங்கள் என்றும் தேவை நாங்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்து போகாதபடி எங்களை தலையை உயர்த்தக்கூடிய தகப்பன் நீர் தான் ஆண்டவரே. நீங்கள் எங்களோட கூடுங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆசீர்வதிங்க. தேவரி யார் யார் வீட்டில் சுகம் இல்லாமல் இருந்தாலும், தேவரி யார் யார் வீட்டில் போராட்டங்கள் இருக்குதோ அத்தனையும் நீங்கள் மாற்றி போட்டு சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. அவங்களோட பேசுங்க, ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவலான பிரேயர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அவங்க தனிப்பட்ட ஜெபத்திலையும் அவங்களோட தனிப்பட்ட உமக்குள்ள இருக்கிற உறவை தேவரை இன்னும் அதிகமாக்குங்க ஆண்டவரே. தேவன் அவங்க சொந்த வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் செய்யறாங்க நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் பேசுங்க தேவரே. என்றைக்கும் அவங்க தவித்து போய் விடாதபடிக்கு ஆண்டவரே, தனிமையில் இல்லாதபடிக்கு நீங்க அவங்களை இறுக்கி பிடிச்சுக்கோ ஆண்டவரே. நொறுங்குண்ட மனதுள்ளவர்களா இருக்கலாம், நெருங்குண்ட மனதுள்ளவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அப்பா நீங்க அவங்களை வெட்கப்படுத்தாதபடி அவங்களை இறுக்கமாக பிடிச்சு அந்த மகன் நீங்க சேர்த்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்தோம் தாப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளோடையும் கூட இருக்க ஆண்டவரே. அப்பா நீங்க நடத்துங்க, இதை தாழ்த்துக்கிறோம் ஐயா, நீங்க நடத்தி செல்லுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Praise the Lord, brothers and sisters. Amen. Amen. Praise God, brother. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, brother. Praise God, brother. Praise God, brother. Thank you, Jesus. Praise God, brother. Thank you, Jesus. Praise God.